எசேக்கியேல் 40 அதிகாரம் 2-5 வசனங்கள். தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டியிருக்கிறது போல் காணப்பட்டது. 5, இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. 1, நாங்கள் சிறைப்பட்டு போன 25ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் மாதம் 10ஆம் தேதி ஆகிய அன்றே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. அது என்னை அவர் அவ்விடத்திற்கு கொண்டு போனார். அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷம் ஆயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் சிறைப்பட்டு போய் 25 வருஷம், மொத்தம் 70 வருஷம் சிறை இருப்பு. 25 வருஷம் ஆகியிருக்கிற காலத்துல ஆண்டவர் எசேக்கியேலுக்கு இந்த தரிசனம் கொடுக்குறார். அதுவும் நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷம் ஆயிடுச்சு. இஸ்ரவேல் மீது, யூதாவின் மீது நேபுகாத்நேச்சார் பாபிலோன் படையெடுத்து மக்களை, ஒரு கூட்டம் மக்களை, தானியேல் போன்றவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு வருகிறார்கள். அகதிகளாக, கைதிகளாக பிடித்து கொண்டு வருகிறார்கள். அடிமைகளாக பிடித்து கொண்டு வருகிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு 11 வருஷம் கழிச்சு மறுபடியும் படையெடுத்து போய் அந்த ஆலயத்தை இடிச்சு தகர்த்து, நகரத்தை இடிச்சு தகர்த்து அழித்து, இன்னும் மீதி இருக்கிறவர்களை, ஒரு கூட்ட ஜனங்களை மறுபடியும் பிடித்து கொண்டு வருகிறார்கள். இதான் சரித்திரம். வேதம் அப்படிதான் சொல்கிறது. இந்த தரிசனத்தை காணும்போது எருசலேம் நகரம் கிடையாது, தரைமட்டமா இருக்கு. இந்த தரிசனத்தை காணும்போது ஆலயம் கிடையாது, தரைமட்டமா இருக்கு, இடிஞ்சு போய் கிடக்கு. தரிசனத்துல என்ன பார்க்கிறான்? ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல காணப்பட்டது. யதார்த்தத்துல, நிஜத்துல ஒரு நகரம் இல்ல, நகரம் அழிஞ்சு போய் கிடக்கு. ஆனா தரிசனத்துல ஒரு நகரத்தை பார்த்தான். எருசலேம் நகரத்தை தரிசனத்துல பார்த்தான். இல்லாத ஒரு நகரத்தை பார்க்கிறான். ஆலயத்தையும் பார்க்கிறான். 5ஆம் வசனம். ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. ஒரு ஆலயத்தையும் பார்க்க, ஆலயத்தை இடிச்சு தகர்த்துட்டாங்க. இல்லாத ஒரு ஆலயத்தை தரிசனத்துல பார்க்கிறான். அதுதான் தரிசனம். தரிசனம் என்பது என்ன? இல்லாத ஒன்றை பார்ப்பது, இருக்க போவதை பார்ப்பது. அதுதான் தரிசனம். ரோமர் 4ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன்தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாகிய தேவன். ஒரு குழந்தை கூட இல்லை ஆபிரகாமுக்கு. ஆண்டவர் அவனை என்ன சொன்னாரு? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன்னு சொன்னார். ஒரு குழந்தை கூட இல்லை. பல நாடுகள், பல நாடுகளுக்கு நீர் தகப்பன், உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். யூத மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்துவ மதம், 3மே இந்த ஆபிரகாம் வழி வந்ததுதான். அதே போல அந்த நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், அவைகள் எல்லாமே அரபு நாடுகள், இஸ்ரேல், எல்லாமே ஆபிரகாமினுடைய வழி வந்தவர்கள் தான். ஆனா ஒரு குழந்தை கூட இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை திரளான பல நாடுகளுக்கு உன்னை தகப்பனாக்கினேன்றார். ஒரு குழந்தை கூட இல்லை, ஒரு அடி இடம் கூட இல்லை, ஒரு அடி இடம் கூட இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர். தரிசனம் அப்படிதான், விசுவாசமும் அப்படிதான். 11:1 எபிரேயர். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயம். சரீர கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அத விசுவாசத்தால பார்க்கலாம். சரீர கண்ணால பார்க்க முடியாது, விசுவாசத்தால பார்க்கலாம். நம்பிக்கையின் மூலம் பார்ப்பது விசுவாசம், ஆவிக்குரிய கண்கள் மூலம் பார்ப்பது தரிசனம். 2 விதமா பார்க்கலாம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பார்க்கலாம். ஆகையினால ஒண்ணு விசுவாசம் இருக்கணும், இல்ல ஆவிக்குரிய பார்வை இருக்கணும். 2ல ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு இல்லை என்றால் விசுவாசியா இருப்பதற்கே அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய பிள்ளைய ஏதாவது ஒன்று
உன்னிடத்தில் இருக்கணும். ஒன்று விசுவாசத்தால நம்பிக்கையினால இல்லாதத இருக்கிற மாதிரி நீ பார்க்கணும், அல்லது ஆவிக்குரிய கண்களால தரிசனமாக அதை பார்க்கணும். ஒன்று விசுவாசமா பார்க்கணும், அல்லது தரிசனமா பார்க்கணும். ஒன்று உங்ககிட்ட விஷன் இருக்கணும், இல்லைன்னா உங்ககிட்ட ஃபெய்த் இருக்கணும். 2 இருந்தா அது ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஏதாவது ஒன்று இல்லைன்னா விசுவாசியா இருப்பதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால அகதி, அடிமை, கைதி வேறொரு நாட்டிலே சிக்கியிருக்கிறான். ஆனால் அவன் ஆவியிலே இஸ்ரவேல் நாட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு மலையின் மேலே நிறுத்தப்பட்டு நகரத்தை பார்க்கிறான். எருசலேம் பட்டணம் கட்டப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறான், ஆலயத்தை பார்க்கிறான், அதை எழுதி வைத்திருக்கிறான். அதே போல எஸ்ரா நெகேமியா காலத்தில் அது கட்டப்பட்டது. எருசலேம் பட்டணம் கட்டப்பட்டது, ஆலயம் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் 45 வருஷம் கழிச்சு, அல்லது அது 56 வருஷம் கழிச்சு, மொத்தம் 70 வருஷம் சிறையிருப்புல 45 வருஷம் கழிச்சு கட்டப்பட்டது எஸ்ரா நெகேமியா காலத்துல. அதை எசேக்கியேல் முன்பே பார்த்து விட்டான் ஆவிக்குரிய கண்களால். அதனால இல்லாதவைகளை அவை ஆண்டவர் தோன்றச் செய்வார், உருவாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம், நம்பிக்கையின் கண்களால் பார்ப்போம், நம்பிக்கையின் கண்ணாடி மூலம் பார்ப்போம். எதெல்லாம் நம்முடைய ஊழியத்துல, நம்ம நாட்டுல, நம்ம குடும்பத்துல, நம்முடைய வாழ்வில, சபையில இல்லையோ அதையெல்லாம் தரிசனத்தின் மூலம் ஆவிக்குரிய கண்களால் பார்ப்போம். அதையெல்லாம் ஆண்டவர் நிஜமாக்குவார், நிறைவேற்றுவார். ஆமென்.